Hi friends, welcome to PR Gaming. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம எண்டர் போர்ட்டலை கண்டுபிடிச்சி எண்டுக்கு போகிறதா நம்ம பிளான் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்மக்கிட்ட ரிசோர்ஸ் கம்மியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போன பாட்டில் அங்கே அந்த கிளாஸுக்கு பதிலாக அந்த செர்ரி வுட் வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். அம்மா இங்கே நம்ம ஒரு சின்ன ஃபார்ம் கட்டியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இன்னும் எதுவும் அந்தளவு வளர்ந்த மாதிரி தெரியல. இங்கே வாண்டன்ட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எண்டர் ட்ராகனை பீட் பண்ணிட்டு நம்ம இடத்த இன்னும் நிறையவே எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் அந்த ஃபார்ம் கட்டினதுக்கே நம்ம இடம் ஃபுல்லாக யூஸ் ஆயிடுச்சு. நம்ம இன்னும் நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப நம்ம சாப்ளிங்லாம் எடுத்துகிட்டு நெட் வச்சு ஒரு சின்ன ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணலாம். அது பார்க்கவும் நல்லாயிருக்கும், அப்படியே கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் அது பார்க்க டிசைன்லாம். ஓகே, நம்மக்கிட்ட 8 பிளேஸ் ராட் 2 எண்டர் பேர்ல் இருக்குது. 6 பிளேஸ் ராட் 2 எண்டர் பேர்ல் இருக்குது. ஃபஸ்ட் நம்மளுக்கு போட் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நம்மளுக்கு ஒரு ஆக்ஸும் வேணும் அந்த போட்டை உடைக்கிறதுக்கு. ஸ்வாடு இல்லைன்னா கையை வச்சு பண்ணால் ரொம்ப லேட் ஆகும், அதனால். ஃப்ரெண்ட்ஸ், நான் போன அதுக்கு முன்னாடி பார்ட்லேயே காமிச்சிருப்பேன். இந்த நெதர் போர்ட்டில் நான் அப்கிரேட் பண்ணிட்டோம். இப்போ நெதர்க்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெதர்க்குள்ளே வந்தாச்சு. யார் படிச்சது? ஏதோ ஒரு கேஸ் தான் நடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இருக்கான் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் முடிச்சு விட்ருவாங்களோ ஃப்ரெண்ட்ஸ். நான் நெதர் போர்ட்டில் இங்கே தான் எங்கேயோ இருக்கணும். நான் கோஆர்டினேட்ஸ் வச்சுருந்தேன், எங்கேன்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் நெதர் போர்ட்டில் இருப்பாங்க. நெதர் ஃபோர்ட்ரஸ் இருக்கணும். அங்கே இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போகணும் நம்ம இப்போ. நெதர் போர்ட்டலுக்குள்ள நெதர் ஃபோர்ட்ரஸ்க்குள்ள வந்தாச்சு. போர்ட்டல்னே வருது வாயில். ஓகே, இப்படி போகணும். ஆங்காங்க நிறைய குவாட்ஸ் இருக்கிறதுலாம் நம்ம அப்புறம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம எண்டர் ட்ராகன் பீட் பண்ணுறது தான் கோல். எப்படி நெதரில் மஷ்ரூம் வளருது டவுட்டாக இருக்கே. இங்கே கீழே ஸ்டெப்ஸ் போகுது. இந்த ஸ்டெப்ஸில் ஏறலான்னு பார்த்தா எங்கெங்கேயோ போகுது கண்ட்ரோல். ஓகே, ஒரே இறங்கிட்டோம். ஃபஸ்ட் பர்சனில் இருந்தால் தான் இறங்குறது ஈஸியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எண்டுக்கு போனால் அங்கே எண்ட் ஸ்டோன் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒயிட் கலரில் எண்டில் அவைலபிளாக இருக்கிற அந்த ஸ்டோன், அது நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம பவுண்ட்ரி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அதை நம்ம லேண்ட் மாஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அதை பவுண்ட்ரியே வச்சுக்கலாம். இங்கே ஒரு பிளேஸ் இருக்குது, இங்கே ஸ்கெல்டன் இருக்குது. பிளேஸ்லாம் கொஞ்சம் ஈஸி தான், ஆல்ரெடி நிறைய அடி வாங்கிட்டோம். பின்னாடி இருந்ததும் பிளேஸ் வந்துடக்கூடாது. ஒரே ஒரு கிரிட்டிக்கல் அட்டாக் தான் செத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். மைன்கிராஃப்ட் பிஎல் எப்படி அந்த ஹை டேமேஜ் அட்டாக், கிரிட்டிக்கல் அட்டாக் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டுருந்தேன். நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. அதாவது எப்படின்னா நீங்கள் பிஇயில் மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷனில் ஜம்ப் பண்ணி ஸ்வாடை வச்சு, ஸ்வாடு இல்லைனா ஆக்ஸ் எது டேமேஜ் அதிகமாக தருமோ அது ஜம்ப் பண்ணி அந்த என்டிட்டி மேலே அடிக்கிறோம். என்டினா ஹாஸ்டைல் மாபிள்னா ஏதாச்சும் ஒரு அனிமல், அது மாதிரி ஜம்ப் பண்ணி நம்ம ஏரில் இருக்கும் போதே அதை அடிச்சிடணும். அதனால் கீழே வர்றப்போ கரெக்டாக அந்த டேமேஜ் வரும். அதனால் அந்த கிரிட்டிக்கல் அட்டாக் வரும்போது ஒரு மாதிரி சைடில் ஸ்பார்க்கிள் மாதிரி வரும், கிரே ப்ரௌன் அந்த மாதிரி. இங்கே டெட் எண்ட். இங்கேருந்து நாம் வாப்டு ஃபாரஸ்ட் போக முடியுதான்னு பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாப்டு ஃபாரஸ்ட் கண்டுபிடிக்க வாப்டு ஃபாரஸ்ட்னால் ஃப்ரெண்ட்ஸ் அந்த எண்டர்மேன்லாம் இருக்கணும் ஒரு ஃபாரஸ்ட் ப்ளூ கலரில் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாப்டு ஃபாரஸ்ட். அதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த நதர் ஃபோர்ட்ரஸ் விட்டு வெளியே போகணும். இங்கே குவாட்ஸ் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எதுக்காச்சும் தேவைப்படும். ஓ குவாட்ஸுக்கு கூட என்சான்மெண்ட்லாம் இருக்கா? ஓ நைஸ், எனக்கு தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒருலையா நான் வந்து இங்கே வாப்டு ஃபாரஸ்ட் கண்டுபிடிச்சி வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி கேஸ் கிட்ட ஒரு டைம் டை ஆகிட்டோம், பார்த்துருப்பீங்க. ஓகே நம்ம எங்கேயாச்சும் வந்து ஒரு 2 பிளாக் ஹையான ஷெல்டர் கட்டிட்டா வந்து நான் அந்த எண்டர்மேனால் உள்ளே வர முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எண்டர்மேன் வந்து 4 பிளாக் ஹைட்டாக இருக்குது. நம்ம வந்து 2 பிளாக் ஹைட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். அதனால் 3rd பிளாக்கில் வந்து நம்ம ஒரு நம்மளோட ஹைட்டுக்கு மேலே ஒரு பிளாக் வச்சுட்டா எண்டர்மேனால் அந்த இடத்துக்குள்ளே வர முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு எண்டர்மேனை நார்மல் டெக்னிக்கில் கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து எண்டர்மேனோட கண்ணை பார்த்தா அந்த எண்டர்மேனை வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு நம்மளை துரத்த வருவான். அது வந்து மைன்கிராஃப்ட் பிளேயர் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஜஸ்ட் சொல்கிறேன். அடிச்சிட்டான். முடிச்சு விட்றாத வேணாம். இங்கே ஒரு போட்டை வச்சுட்டா அப்படியே உள்ளே உக்காந்துப்பான். ஆனால் அடிச்சுக்கிட்டே இருக்கானே, இவனை இப்படியே தான் முடிச்சு வர முடியும் போல். எங்கே போனான்? விட்டா ஃபஸ்ட் எண்டர்மேனே நம்ம கதையை முடிச்சு விட்ருவான் போல். அப்படியே சேஃபாக அப்படியே கார்னர் கொண்டு நம்ம மண்டைக்கு மேலே ஒரு பிளாக் வச்சிடணும். அவன் ஒரு சின்ன ஷெல்டர் மாதிரி பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, எண்டர்மேனால் உள்ளே வர முடியாது. ஆனால் அவன் வெளியே இருந்தால் அடிச்சிடுவான். இவன் வந்து எண்டர்மேனால் நம்மளை அடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் எண்டர்மேன் வந்து ரொம்பவே ஹைட்டாக இருப்பான். ஓடு 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 ஓடு. இங்கே பாருங்கள், எண்டர்மேனால் விளாட முடியாது. இப்போ இங்கே போட் வச்சுட்டா அவன் உட்காந்துட்டானா. இப்போ அவனே இங்கே பாருங்க, ஒரு சில டைம் இப்படி அவனே வந்து டேமேஜ் ஆகி செத்துருவா. ஆனால் நம்ம அடிக்க வேண்டியதாக இருக்கும். அது ஒரு சில டைம் அப்படி நடக்கும், ஆனால் எல்லா டைமும் அப்படி நடக்குமான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அந்த அவனே வந்து ஹைட் எட்டாமல் டேமேஜ் ஆகி சாவுறது. அங்கே பிளேஸ் இருக்கிற மாதிரி தான் நெருப்பெரியுது, என்னன்னு தெரியல. பிளேஸ் தான். அவனை கண்டுக்கிட்டு தான் நம்மளால் வந்து இந்த வேலையை பார்க்க முடியாது. வேணாம் 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 வேணாம், நல்ல வேலை உள்ளான்ட்டோம். ஓகே, இந்த எண்டர்மேனே போட்டாச்சு. எண்டர்பால் கொடுத்துட்டான். ஐயோ நான் முடிச்சு விட்டாங்க பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம திரும்ப இங்கே ஃபஸ்ட்லேருந்து அங்கே நெதர் போர்ட்டலுக்கு போகணும். ஆனால் நான் வந்து அந்த வீடியோ ட்ரிம் பண்ணி காமிச்சிட்டேன். ஏன்னா வந்து நெதர் போர்ட்டலை கண்டுபிடிச்சா அது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால தான் அப்படியே நான் உங்களுக்கு ட்ரிம் பண்ணி காமிச்சிட்டேன். இதே சொல்லிட்டேன். இவனுங்க தொல்லை தாங்க முடியல. மெயின் ஆளுங்களை கூட சமாளிச்சிடலாம், அது மாதிரி பொடி பசங்களை சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்குது. நம்மளால அந்தளவு இருக்குது. ஐயோ, அந்த மேக்மா கீபர் பார்த்துடுச்சு. எனக்கு நாளே சரியில்லை போல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது ஆளுக்கு வந்து ஒவ்வொரு சைட்லேருந்து அடிக்கிறாங்க. எண்டர்மேனை முடித்தா பிளேஸ் வரான், பிளேஸ் அடித்தா விதர் வரான். விதர் சொல்லிட்டுன்னு வரான். விதர் ஸ்கெல்டன் அடித்தா மேக்மா கியூப் வருது. இப்போ எண்டர்மேன் வந்துருக்கு. நம்மளுக்கு இவன் தான் வேணும். அப்படியே போட்டுக்குள்ளே வந்து முடிச்சுட்ருணும். ஓகே, ஃபஸ்ட் நான் வந்து வேறு எந்த எனிமையும் உள்ளே வராமல் இருக்க எங்கள் சைடில் ஒரு வால் மாதிரி வச்சிடலாம். அப்படின்னா நம்மளுக்கு சேஃப். இங்கே பாருங்க சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விதர் ஸ்கெலிட்டன் வந்து என்னது 3 பிளாக்ஸ் ஹை. அதாலேயும் வந்து 2 பிளாக் ஹைட் கேப்புக்குள்ளே வர முடியாது. எண்டர்மேன் வந்து 4 பிளாக் 5 பிளாக் ஹைட்டாக இருப்பான். 4 பிளாக் ஹைட் தான் எண்டர்மேன், அதனால் அவனாலையும் வர முடியாது. அப்படியாச்சும் இந்த 2 பேரை நான் ஒருத்தனை போட ட்ரை பண்ணால் இந்த விதர் ஸ்கெலிட்டன் வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுறது. எப்படியாச்சும் அப்படியே அடிச்சுட்டு வெளியே யாராச்சும் இருக்காங்களா? இல்லை, அப்படியே கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இங்கே இருக்கிறது நம்ம ரொம்ப டேஞ்சர் ஃப்ரெண்ட்ஸ். நம்மகிட்ட 5 எண்டர் பால் தான் இருக்குது.
ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஹெல்த்து கம்மியாக இருக்கனால யாரும் வந்து அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு நம்ம இப்படி வச்சு இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஹெல்த்து டூ ஹார்ட் தான் இருக்குது. ஒரு டைம் எண்டர்மேன் அடித்தா கூட செத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப ஹண்ட் பண்ண போனப்போ செத்துட்டேன். ஆனால் வந்து நிறைய எண்டர்பல் கேதர் பண்ணிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நிறையவே டைம் ஆயிடுச்சு, அதனால் நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நான் வந்து இதை வச்சா பிளேஸ் பவுடர் கிடைக்கும். இப்போ அதை வச்சு அதையும் நம்ம எண்டர்பலையும் வச்சா நம்மளுக்கு ஐ ஆஃப் எண்டர்னு ஒன்று கிடைக்கும். இது நம்ம வந்து த்ரோ பண்ணால் அது வந்து எண்டர் போர்டில் இருக்கிற டேரக்ஷனுக்கு ஃப்ளோட் ஆகி போகும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எண்ட் போர்ட்டில் ஸ்ட்ராங் ஹோல்டே கண்டுபிடிக்க முடியும். ஸ்ட்ராங் ஹோல்டுக்குள்ளே போயிட்டு என்னை எண்டர் போர்ட்டில் தரணும். அது வந்து கொஞ்சம் பெரிய வேலை தான். ஓகே, அடுத்து நைட்டாக போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம தூங்கிட்டு நாளை காலையில் வந்து எண்ட் போர்ட்டில் எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, வச்சிருக்காங்க இல்லை, த கோஸ்ட் இஸ் கிளியர். இப்போ வந்து நம்ம எண்ட் போர்ட்டில் கண்டுபிடிக்கிற பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. ஃபர்ஸ்ட் ஐ ஆஃப் எண்டர் த்ரோ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைரெக்ஷனில் போகுது. அப்போ வந்து எண்ட் போர்ட்டல் இந்த டைரெக்ஷன்லாம் இருக்குன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம டேரெக்டாக இப்படி போகணும். சொல்லி நான் வந்து ஸ்ட்ராங் ஹோல்ட் கண்டுபிடிச்சி வந்துட்டேன். இதே வந்து வீடியோ டியூரேஷன் 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் கிட்டலாம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 5000 பிளாக் தள்ளி இருந்துச்சு நம்ம இடத்த தள்ளி. அதனால் நான் அந்த இடத்த கட் பண்ணிட்டேன். 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கிட்ட வீடியோ டியூரேஷன் ரொம்ப வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் கட் பண்ணிட்டேன். ஆனால் உங்களுக்கு வந்து வீடியோ டியூரேஷன் 20 மினிட்ஸ் 21 மினிட்ஸ் தான் வரும். ஏன்னா நான் வந்து கட் பண்ணி தான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ இன்போர்ட்டில் ஃபைண்ட் பண்ணோம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு வழியாக எண்டர் போர்ட்டில் ஃபைன் பண்ணிட்டு நான் எண்டுக்குள்ளே அந்த ஐயா ஃபெண்டர்லாம் வச்சு வந்துட்டேன். இப்போ நான் வந்து பிளாக் ஸ்டாக் பண்ணி தெரியாமல் ஸ்ப்ரிண்ட் அமுக்கி உளுந்து இப்போ சாக போகிறேன். செத்துட்டேன். ஓகே, தெரிஞ்சது தானே ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நான் வந்து எப்படி இங்கே எண்ட் போர்ட்டல் பக்கமே ஸ்பான் ஆனேன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா நான் வந்து அங்கே போகும்போதே ஒரு பெட்டை வச்சுட்டு தான் போனேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் யோசித்தேன் இந்த மாதிரி திரும்ப ஃபஸ்ட்லேருந்துலாம் வர முடியாதுன்னு. அதனால் அங்கேயே ஒரு பெட்டை வச்சுட்டேன். அதனால் நம்மளுக்கு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்மளோட வேர்ல்டு ஸ்பான் செட்டிங்ஸ்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை அமுக்கிட்டு உங்களுக்கு வேண்டிய கோஆர்டினேட் டைப் பண்ணிங்கன்னா வந்து உங்கள் வேர்ல்டு ஸ்பான் அங்கே செட் ஆயிரும். வேர்ல்டு ஸ்பானாக நீங்கள் வேர்ல்டு க்ரியேட் பண்ணே ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஸ்பான் ஆவீங்கள்ல, அந்த இடத்த நம்ம வேணால் மாற்றிக்கலாம். நான் வந்து நம்ம பேஸை வந்து நம்ம வேர்ல்டு ஸ்பானாக நான் செட்டிங்ஸ் போய் மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த பெட்டை உடச்சா கூட நம்ம வேர்ல்டு ஸ்பான் நம்ம பேஸில் தான் ஸ்பான் ஆகும். இப்போ இங்கேருந்து பிளாக்ஸ் ஸ்டாக் பண்ண போகிறதில்ல, நம்ம உள்ளேருந்து டிக் பண்ணி போகிறோம். ஓகே, போகலாம். இப்போ இது கூட புது அச்சீவ்மெண்ட் அன்லாக் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ஸ்டோன் அடித்தது கூட நான் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சுன்னா நம்ம டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இதை வச்சுன்னா நம்ம பவுண்ட்ரி செய்ய போகிறோம். இந்த கலர் பார்க்க நல்லா இருக்குது, சாண்ட் மாதிரி. ஆனால் சாண்டோட டெக்ஸ்சர் எனக்கு பிடிக்கல, சாண்ட்ஸ்டோனோட டெக்ஸ்சர். ஆனால் நான் இது யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அம்மா இது கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணால் அந்த என் கிறிஸ்டல்லாம் நம்ம உடைக்கணும். அதை உடச்சா தான் எண்டர் ட்ராகனாகவே கொல்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த என் கிறிஸ்டல்லாம் வந்து அதுக்கு ஹீல் பண்ணிட்டே இருக்கும். டேமேஜ் உள்ள அந்த எண்டர் ட்ராகனை ஹீல் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி நாம் வந்து இந்த என்ஸ்டோன்லாம் உடச்சிக்கலாம். நம்ம டவர் பண்ணி ஸ்டாக் பண்ணி யூஸ் ஆகும். நம்ம வாட்டர் வச்சு போகலாம், ஆனால் அது வந்து கொஞ்சம் பெரிய வேலையாகும். அதனால தான் இந்தளவு போதும்னு நினைக்கிறேன். 26 இருக்குது. ஓகே,
சாண்ட் ஸ்டோன் நம்மக்கிட்ட கொஞ்சம் இருக்குது. அப்புறம் 36 இந்த என் ஸ்டோன் இருக்குது. வாட்ரு பக்கெட் வச்சு யூஸ் பண்ணி போகிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஆனால் அது பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்படியே போயிட்டு இல்லை வரல நம்மளுக்கு. இன்னொரு டைம் ட்ரை பண்ணலாம். அப்படியே மேலே போகணும். அப்படியே எங்கே ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கணும். கீழே விட்டோம். ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கணும். அந்த பக்கெட் வாட்டர் பிடிச்சி இல்லை வரல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிளாக் ஸ்டாக் பண்ணியே போய்க்கலாம். ஓகே எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ நம்மளால் என்ட்ராக நான் ஸ்லே பண்ண முடியுமான்னு தெரில. ஆனால் பண்ணிடலாம். டேமேஜ் வந்து அந்த ட்ராகனோட பிரெத் அங்கே இருக்குது. அதனால் அந்த பர்பிள் கலர் அதோட ட்ராகனோட பாய்சன் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். அது மைனங்களோட ட்ராகன்ஸ் பிரெத்துன்னு சொல்லுவோம். அதை கிளாஸில் பிடிச்சி வச்சா நம்ம ஒரு போர்ஷன் செய்யலாம். போர்ஷன் ஆஃப் லிங்கரிங். அதை தெளித்தா வந்து என்னது நிறைய டேமேஜ் விடும். ஆனால் டேமேஜ் வந்துட்டே இருக்குது. என்னது இது? இந்த வீடியோ நம்மளால் முடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த எபிசோடில் வந்து நம்ம வந்து என்னது எண்டர் ட்ராகன் ஸ்லே பண்ணுறது பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட் PRK மேர். பாய் பாய்.